நேயர்களே, தற்போது ஈரானில் இப்போ தான் போர் ஆரம்பிக்க போகுது. இதுவரைக்கும் போர் நடந்ததெல்லாம் போர் இல்லை. அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு ஈரானுக்கு தெரியாத பெரிய சதிவலை பின்னப்படுகிறது. ஆனால் ஈரானும் இந்த சதிவலைகளை அறிந்திருக்கிறது. எபிக் ஃபியூரி என்று பெயர் வைத்தார்கள், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று பெயர் வைத்தார்கள், நைட் ஹேமர் என்று பெயர் வைத்தார்கள். இப்பொழுதுக்கு ஸ்லெட் ஹேர் அப்படிங்கிற ஒரு பெயரோடு மீண்டும் ஒவ்வொரு புதிய பெயரோடும் அமெரிக்கா இப்போது ஈரானை தாக்குவதற்கு இது ஒரு ஃபுல் பிளிட்ஜ் வார். எப்படின்னா, மிகப்பெரிய ராட்சச நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா செயல்பாடுகளை வடிவமைத்திருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. சீனாவுக்கு சென்றிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சீனாவில் அவர் அவமானப்படுத்தப்பட்ட செய்திகளும் நமக்கு வந்திருக்கிறது. அதை தாண்டி சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து தாக்கப் போகிற இந்த தாக்குதலை சமாளிப்பதற்கு எல்லா வகையிலும், எல்லா வழியிலும், எல்லா முறையிலும் அவர்கள் அமெரிக்கர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்திருப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. இதில் இந்த ஸ்லைட் ஹேம்ஸ் என்று சொல்லக்கூடிய இவற்றில் அமெரிக்கா ஒப்பந்தங்கள் மீறப்பட்டால், அமெரிக்கா என்ன சொல்கிறது? எங்களுடைய ஒப்பந்தங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் ஈரானோ இந்த ஒப்பந்தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹெர்மூஸ் வளைகுடா எங்களுடையது என்று 200 300 மைலுக்கு அதை விரிவுபடுத்தும் நடவடிக்கையிலும் கூட இப்போது ஈரானுடைய அரசு கடலாதிக்கத்தை தனதாக்கி கொள்ள பொறுப்படுகிறது. அமெரிக்காவுடைய அந்த கோரிக்கைகள் மாற்றாக 10 கோரிக்கைகளை கொடுத்த போதும் அவற்றில் அணு ஆயுதங்கள், ஹெர்மூஸ் போன்றவைகள், காம்பன்சேஷன், நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று, அதை போன்று முடக்கிய பணம், நிரந்தர போர் நிறுத்தம், நிரந்தரமான பொருளாதார தடை நீக்கம், எல்லாவற்றையும் செய்யணும்னு அவங்க திருப்பி அழுத்தம் கொடுக்குறாங்க. அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்கா உடனடியாக ஒப்படைத்து விட்டு எங்களிடத்தில் சரண்டர் ஆக வேண்டும். அது சாத்தியம் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் செவ்வியிலே அமெரிக்காவினுடைய பொருளாதார இழப்பை விட எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றுதான், ஈரான் கையில் அணு ஆயுதம் சிக்கிவிடக்கூடாது. அதே சமயம் அமெரிக்காவினுடைய வாக்கெடுப்பில் 49-50 என்ற அடிப்படையில் இதற்கான ஆதரவையும் அமெரிக்க அதிபர் பெற்றிருக்கிறார். ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அவருக்கு பின்னால் நிற்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அமெரிக்க பொருளாதாரத்தை விட, அமெரிக்காவினுடைய நெருக்கடிகளை விட ஈரானை அழிப்பது எங்களுக்கு முக்கியம், ஈரானுடைய கையிலே அணு ஆயுதங்கள் போய்விடக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக சொல்வதின் காரணம், பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் இஸ்ரேலையும் காப்பாற்றுவது மட்டுமே அவர்களுக்கு பிரதான கோரிக்கை. அந்த பிராந்தியத்திலும் இனி எக்காலமும் ஈரான் என்கின்ற ஒரு சர்வநாச சக்தியை உருவாகிவிடும் என்று அமெரிக்கா கூறுகிறது. அமெரிக்காவுக்கு மாற்றாக சர்வநாச சக்தியாக உலகத்தை அழித்து கொண்டிருக்கிற இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அழிக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்ற அடிப்படையில் அவர்களுடைய குரல் எழும்புகின்றது. சமாதானத்திற்கான எந்த ஒரு வழிவகையும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு ஒரு சர்வநாசத்தில் ஈடுபடுவதற்கு நாசகார கப்பல்களை எல்லாம் 200 விமானங்கள், நேற்று முன்தினம் கூட நாங்கள் 100 விமானம் என்று சொன்னோம், 200க்கும் மேற்பட்ட விமானங்கள், பயங்கரமான தாக்குதல்கள், தொடர்ந்து பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசுவதற்கு அமெரிக்கா இப்போது தயாராகி இருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்று வந்த செய்தியில் $29 பில்லியன் உடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. $29 என்று சொன்னால் 3 லட்சம் கோடி அளவிற்கு ஆயுதங்கள். இன்னும் அமெரிக்கர்களுடைய இழப்பீட்டை பற்றி சொல்லவே முடியாது. அமெரிக்கர்கள் மத்திய தரைக்கடலில் எந்த இடத்திலும் அவர்களுடைய தளம் வைக்கக்கூடாது என்பதுதான் ஈரானுடைய பிரதான கோரிக்கை. ஈரானுடைய இந்த கோரிக்கைகளை அமல்படுத்துவது, ஈரானை நிலைப்படுத்துவது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் வாழ்நாள் கடமையாகிவிட்டது. ஒரு கால் ஈரான் தோல்வியடைந்தால் அது ரஷ்யாவுக்கு தலையிடி, சீனாவுக்கு மிகப்பெரிய தலையிடி. ஆகவே ஈரான் தோல்வியுறுவதை அவர்கள் எந்த விதத்திலும் அனுமதிக்கப் போவதில்லை. அமெரிக்காவுடைய கோரிக்கைகளை முதலாகவே சீனா நிராகரித்தது. ஈரான் எங்களுடைய
ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப். நாங்கள் எந்த விதத்திலும் ஈரானை கைவிடப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் வருவதற்கு முன்பே தெளிவுபடுத்திட்டார்கள். அமெரிக்க அதிபரை வரவேற்பதற்கும் ஜி ஜின்பிங் செல்லவில்லை. அமெரிக்க அதிபர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்களோ அதே போன்று இன்றைக்கு அயலக செய்தியின் தலைப்பில் ஜி ஜின்பிங் ஸ்கிப்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சட்டத்திட்டங்கள், ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ன நடந்தாலும் சரி, மிகப்பெரிய குழுவை கூப்பிட்டு கொண்டு சீனாவுக்கு சென்றார். மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், ஐபிஎம் என்னென்னலாம் உண்டோ, டெஸ்லா எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு தான் அங்கே சென்றிருக்கிறார். மிகப்பெரிய ஒப்பந்தம் பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, சீன விவகாரத்தில், ஈரான் விவகாரத்தில் சீனாவுடைய உதவி. இப்படி கடுநோக்கத்தில் சென்றாலும் அவர்கள் தைவான் விவகாரத்தை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு, அதே மாதிரி வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுராவை காலி செய்து 51வது மாநிலமாக மாற்றி இப்போது தொடர்ந்து சீனாவுக்கு அவர்கள் கொடுக்கிற தடையை மனதில் வைத்து கொண்டுதான் அவர்கள் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்கிறார்கள் என்பது உண்மை. பொருளாதாரத்தை விட, அமெரிக்க பொருளாதாரத்தை விட ஈரானை கையில் ஆயுதம் கிடைப்பது அளிக்கப்பட வேண்டும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி என்று அமெரிக்க அதிபர் சொல்வது இன்றைக்கு அமெரிக்க பொது சமூகத்தினுடைய பெரும் பேச்சு பொருளாக ஆகியிருக்கிறது. நம்ம நாட்டினுடைய பணத்தை விட அவருக்கு இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு பெரும் செய்தியாக இருக்கிறது என்பதுதான் இப்போது அமெரிக்க மக்களிடத்தில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதற்கிடையில் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எல்லாவற்றிற்கும் காரணம் அமெரிக்கா தான் என்று சொல்கிறார். அப்பாஸ் அராக்ச்சி அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாருங்க, நாங்கள் ஒரு சாவரின் நேஷன், எங்களுடைய கடலாதிக்கத்தை பின்பற்றுவது அது எங்களுடைய உரிமை, இதில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. அதை போன்ற அணு ஆயுத விஷயங்களும் அப்படித்தான் சொல்கிறார். அப்போ இந்த குழப்பத்திற்கு, இந்த மாற்றமான நிலைகளுக்கு எல்லாவற்றையும் அமெரிக்கா தான் காரணம் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சியுடைய கருத்து வழிமொழியப்படுகிறது. எந்த நிலையிலும் ஹெர்மூஸை விட்டு கொடுப்பதோ, ஹெர்மூஸினுடைய இறையாண்மையை நிலைநிறுத்துவதிலிருந்து கொஞ்சம் கூட நாங்கள் தவறப்போவதில்லை என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கார். அமெரிக்கா தான் இந்த பிரச்சனையை முடிக்காமல் இன்றும் குழப்பமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி தனது வலிமையான கருத்தின் மூலம் மீண்டும் தனது கருத்தை அவர் உலக சமூகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார். இதில் மாற்றமில்லை. இதற்கிடையில் அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்காவினுடைய CIA, CNN எல்லா செய்திகளும் ஒரு செய்தியை சொல்லுது. என்ன செய்தி? ஈரான் 70% ஏவுகணை தளங்களை, 7 ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 31 ப்ராவின்ஸில் தனித்தனியாக அவர்கள் இன்றைக்கும் இராணுவ நிலைகளை வைத்திருக்கிறார்கள். எத்தனை ப்ராவின்ஸில்? 31 ப்ராவின்ஸில் ஈரான்கள் தனித்தனி டிஃபென்ஸ் காரிடார், தனித்தனி செக்டோரியல், மத்திய தலைமையில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு ஆயுத சப்ளை, அவர்களுக்கான பண சப்ளை, அவர்களுக்கான உணவு சங்கிலியினுடைய விநியோகம் எதுவுமே தடைபடாது. இப்படி 31 ப்ராவின்ஸ்லே. ஆகவே தான் உயர் தலைவர், உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த தடையும் இல்லாமல் ஈரான் இயங்கியது. ஆகவே தான் தற்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், CNN அந்த செய்திகள், டைம்ஸினுடைய செய்திகள், அவர்களுடைய CIA இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாட் எல்லாமே தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அவர்கள்ட்ட இன்னும் 70% ஆயுதங்கள் இருக்கிறது. இழந்ததை அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள். கன்வென்ஷனல் ஆயுதங்கள் மட்டும்தான் 2010க்கு பிறகு 12இல் உருவான அந்த கன்வென்ஷனல் ஆயுதங்கள் மட்டும்தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சிஜில் போன்ற நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ் எல்லாமே ஹபின் ஸ்டாக்கிங், அதாவது அதை இப்பொழுது அது தொடர் தாக்குதலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் ஒரு செய்தியை, ஒரு செவ்வியை, ஒரு அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு. 70%. இப்போது அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னவென்றால், அவர்கள் ஏவுகணை தளங்களை கூட அடிக்க முடியவில்லை. காரணம்,
அவர்கள் பூமிக்கு கீழே ஏராளமான ஏவுகணை தளங்களை வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து தான் ஏவப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா சொல்கிறது வான்படைகளை தாக்கிவிட்டோம், கப்பற்படைகளை தாழ்த்திவிட்டோம், நிலைகுலைந்து போய்விட்டார்கள், ஏவுதளங்களை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களும் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போதுதான் சிஐஏ சொல்கிறது பொய் சொல்கிறது என்று. அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவே CIA சொல்கிறது அவர்கள் 70% ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், இன்னும் 6 மாதத்திற்கு போர் செய்ய முடியும். ஏவுகணை தளங்கள் அனைத்தும் மறைபொருளாக பங்கருக்குள், அதாவது என்ன சொல்கிறது, பூமிக்கு ஆழமாக மலைகளுக்கு கீழ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை யுஎஸ்னுடைய நியூஸ் ஏஜென்சியான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் நியூயார்க் டைம்ஸ் மற்றும் எல்லாமே உறுதிப்படுத்துவது இன்றைக்கு அவர்கள் போருக்கு இவ்வளவு ஃபுல் பிளிட்ஜாக இருக்கிறாங்க. புதிய ஆயுதங்கள் அவர்கள்ட்ட வந்து கொண்டிருக்கிறது, வலிமையான பொருளாதாரமும் அவர்கள்ட்ட இருக்குது ஓரளவுக்கு. காரணம், ட்ரேடிங்கை பொறுத்தவரை அவங்க கஷ்பியன் வழியாகவே ட்ரேட் பண்ணுறாங்க. கஷ்பியன் என்றால் என்னென்று நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். இது கடல் சூழ்ந்த 5 நாடுகள், கஜகஸ்தான், ஆர்மேனியா, அதே பண்ணி துர்கமிஸ்தான், ரஷ்யா, ஈரான். இங்கிருந்து போகக்கூடிய கப்பல்கள் எதையுமே அமெரிக்கா உள்ளே வர முடியாது. உலகத்தில் எந்த நாடும் வர முடியாது. இந்த 5 நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த கப்பல். இதன் மூலமாகத்தான் ட்ரேடிங் நடக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போன்று பல இடங்களுக்கு தரைவழி மார்க்கமாக அவர்கள் பாகிஸ்தான் வழியாகவும் கடத்துவதாகவும் சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய வான் ஃப்ளைட், அதாவது ஏர் ஸ்ட்ரைக்கர்கள் நிறைய இருக்கிறதாகவும் அது பாகிஸ்தானில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்று காலை ஒரு தகவல் வந்திருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தானோடு எல்லையை பகிர்ந்து கொள்கிறார்கள், ஆப்கனோடு எல்லையை பகிர்ந்து கொள்கின்றார்கள், அதே போன்று அசர்பைஜானோடு எல்லையை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி ஒரு கடல் பிராந்தியத்தில் 5 நாடுகள், கஜகஸ்தான், அசர்பைஜான், துர்கமிஸ்தான், ரஷ்யா, ஈரான், இந்த நாட்டின் வழியாகவும் அவர்கள் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். சீனாவுக்கு 2 மில்லியன் பெருமானம் உள்ள கப்பல்கள், 20 லட்சம் கிட்டத்தட்ட பேரல்களை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று சென்று கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அப்போ 70% ஆயுதங்கள் கையிருக்கு, பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் இருக்கிறது, ஹைப்பர்சோனிக் இருக்கிறது, இன்னும் எல்லாமே இருக்கிறது என்று அமெரிக்க உளவு அமைப்பு மீண்டும் உறுதி செய்வதை அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவுடைய ஆடிட்டிங் என்ன சொல்கிறதுனால் 29 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆயுதங்களுக்கு மட்டும் இந்த குறுகிய காலத்தில் செயல்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. 29 பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட நியர் அபவுட் 30 பில்லியன். இதற்கிடையில் அமெரிக்க இராணுவத்திற்கான செயல்பாடுகளில் நிதி சிக்கல் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஜூலை மாதத்திற்கான நிதி ஒதுக்கீடு இதுவரை அமெரிக்காவோ செயல்பாடுகளுக்கு முற்றிலுமாக ஒதுக்கப்படாததால், யுஎஸ் இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் ஜூலை மாதத்திற்கான நிதி ஒதுக்கீடு இல்லாதனால் இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் தற்போது அமெரிக்காவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 2027க்காக அமெரிக்க இராணுவத்திற்கு ஒரு குவார்ட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குவார்கள். 1.5 ட்ரில்லியன் US டாலர் பில்லியன் ஒதுக்கப்பட வேண்டும். அமெரிக்கா இந்த நிதியை ஒதுக்கப்படவில்லை என்றால் உலகத்தில் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், இராணுவ நிலைகளினுடைய தொடர் செயல்பாடுகள் பெரும் கேள்விக்குறியாகும் என்று அமெரிக்காவினுடைய கடற்படை தளபதி மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால் இது பெரிய விஷயமாக வரும் என்று, அமெரிக்கா இந்த நிதியை ஒதுக்காத பட்சத்தில் அவர்கள் இதை பெரிய பிரச்சனையிலே சந்திப்பார்கள் என்று டேவிட் கர்லே தெரிவித்திருக்கிறார். இது பெரும் சிக்கல் தான் அவர்களுக்கு. இந்த 1 ட்ரில்லியன் டாலர்கள் ஒதுக்கீடு நிதி தாமதமாகும் பகுதியில் அனைத்து செயல்பாடுகளும் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தனது இராணுவ செயல்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் டேவிட் கர்லே கடற்படை தளபதி தெரிவித்திருப்பது ஒட்டுமொத்த அமெரிக்க செயல்பாடுகள் குறித்தும் நிதி மேலாண்மை குறித்தும் நிதி பற்றாக்குறை குறித்தும் டேவிட் கர்லேயுடைய கருத்து 2027க்கான நிதியை இப்போதே ஒதுக்கியிருக்க வேண்டும். 1.5 ட்ரில்லியன் ஜூலை மாதத்திற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதும் யுஎஸ்னுடைய இந்த ஒட்டுமொத்த உலக இராணுவ சக்கரம் அவர்கள் சுழலுவது தடைபடுமோ என்ற கேள்வியும் அவர்களே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்ட ஒரு தகவலில் 1000 நீண்ட தூரம் 2000 கிலோமீட்டர் வந்து தாக்கக்கூடிய நீண்ட தூர சிஜில் போன்றவைகள் ஃபத்தா 1, 2 and 3, ஃபத்தா 2, 3, சிஜில்,
கெய்பர் ஷகான் போன்ற வலிமையானவை 1000 மிசைல் 1000 விழுந்தால் எதுக்காகும், அது இஸ்ரேலை நோக்கி தயார் நிலையில் இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஏவுகணை தளங்களை ஈரான் தற்போது பயன்படுத்தி வந்த ஏவுகணை தளங்களில் மொத்தம் 33 ஏவுகணை தளங்களில் வெறும் 3 மட்டும்தான் அமெரிக்காவிலே அடிக்கப்படுகிறது. 30 ஏவுகணை தளங்கள் பலமாக இருக்கிறது. அப்படின்னா அது எத்தனையோ மாதத்துக்கு அவங்க இவ்வளவு பெரும் போரிலே 3 தளங்கள் மட்டும்தான் இழந்திருக்கிறார்கள். 30 தளங்கள் வெளிப்படையாக இருக்கலாம், மீண்டும் பூமிக்கு கீழ் சுரங்கத்தில் இருக்கலாம், மலைகளுக்கு கீழ் இருக்கலாம். இதையெல்லாம் மிகுந்த பாதுகாப்போடு இருக்கிறது என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, ஈரானுடைய செயல்பாட்டின் ஒரு வடிவமாக அமெரிக்கா வீசிய 13,000 குண்டுகள் MQ ரகம், அதே போன்று நிறைய வீசினார்கள் பங்கர் பஸ்டர்கள் GBU-57. இது எல்லாவற்றையும் ஈரானிய IRGC பொறுக்கி எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியர்கள் முறையில் மறுபடிவாக்கம் கொடுத்த புதிய வீச்சு, நீ எதை விதைத்தாயோ அது உனக்கே அறுவடை செய்து கொள் என்பதை போன்று அமெரிக்கா இஸ்ரேலை நோக்கி வீச தயாராகி வருவதாகவும் தற்போது செய்திகள் அமெரிக்காவின் அடிமடியை பெரும் சுமைக்கு ஆளாக்கியிருக்கிறது. அமெரிக்காவால் வீசப்பட்ட இந்த குண்டுகளை ரிவர்ஸ் இன்ஜினியர்களின் மூலம் அவர்கள் மறு உருவாக்கம் செய்து வருவதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இறுதியாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஈரானுடைய பகிங்கர எதிரியாக மாறியிருக்கிறது. துபையினுடைய வருங்காலம் மிகுந்த கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது. இஸ்ரேலில் இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயன்டோம் அதை இயக்குவதற்கு ஏராளமான யூதர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிற காட்சியும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய பகிங்கர எதிரி UAE, இஸ்ரேல், அமெரிக்கா என்று அறிவிக்கக்கூடிய ஒரு களச்சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு போர்க்காலத்தில் இரகசிய விமானத்தில் UAEக்கு சென்றதாகும். தற்போது இன்டர்நேஷ்னல் உளவு அமைப்பினுடைய டேவிட் பர்னே UAEக்கு சென்றதாகும். அதே போன்று சின்பட், அது மாதிரி ஐமன், இந்த மூன்றும் இருந்தாலும் சின்பட் முசாத் அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் டேவிட் பர்னேயும் சின்பட்டுடைய தலைமையும் இஸ்ரேலிலிருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சென்றதாகும். எல்லா உதவிகளும் அவர்கள் செய்து வருவதாகும். தங்களை நீண்ட காலத்துக்கு இஸ்ரேல் பாதுகாக்கும், அமெரிக்கா பாதுகாக்கும் என்று தவறான கணக்கீட்டை துபை, UAE போட்டிருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகின்றது. இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெறாவிட்டால் கடுமையான போரை செய்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல போர்கள் அப்படித்தான் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த பணம் ஒதுக்கீடு இல்லாமல் இந்த கடுமையான போரை அவர்கள் நடத்துவது சாத்தியமில்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கும் ஈரானை பகைத்து கொள்வதை மற்ற நாடுகள், கத்தர் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள், குவைத் போன்ற நாடுகள் பலமாக யோசிக்கும் நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் இஸ்ரேல் எங்களுடைய பாரிய அழுத்தத்தில் உதவிய நண்பன் என்று சொன்னது ஈரானை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக செயல் திட்டங்களை வடிவமைக்க மொசாத் மற்றும் சின்பட் அமைப்பின் சீரிய தலைவர்களும் ஈரானுடைய பரம வைரியாக பார்க்கப்படும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு துபைக்கு விசிட் செய்திருக்கிறார், அல்லது யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் வேறு ஏதாவது பகுதிக்கு சென்றிருப்பதும் இங்கே பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிதியை விட ஈரானை அழைப்பதே மேல் என்று சொல்வது அமெரிக்கா பொது சமூகத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜூலை மாதத்திற்கான பணம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. அதே போன்று 2027க்கான 1.5 ட்ரில்லியன் நிதி இன்னும் ஒதுக்கப்படவில்லை. உலகம் முழுவதும் இது ஒரு பெரும் அமெரிக்க இராணுவ சுழற்சியில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என டேவிட் கர்லே கடற்படை தளபதி எச்சரிப்பதும் இன்றைய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.